ஹலோ வணக்கங்க. நம்மளுக்கு எல்லாருமே தெரியும், இந்த மினி மெட்டீரியல்னு ஒன்று கவர்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க எல்லா வருஷமும். +2க்கும் 10த்துக்கும் +1க்கும். இது மினி மெட்டீரியல் என்னன்னாக்கா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின்ஸ். இது ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ். எது படிக்கலைனாலும் பரவாயில்ல, மினி மெட்டீரியலாவது நம்ம படிச்சுட்டு போகணும். மினி மெட்டீரியல் படித்தோன்னாக்கா 60லேருந்து 70% மார்க் நம்ம ஈஸியாக வாங்கிடலாம். இது வந்து மேத்ஸுக்கு ப்ளஸ் வேறு எல்லா சப்ஜெக்ட்டுக்கு இருக்குது. இப்போ மேத்ஸுக்கான மினி மெட்டீரியல் நம்ம பார்க்க போகிறோம். அதில் சாப்டர் 1 அப்ளிகேஷன் ஆஃப் மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ஸ். இந்த சாப்டர் இது 2 மார்க்ஸ் 3 மார்க் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். இந்த அளவுக்கு இதில் வர மினி மெட்டீரியலில் வர இதாவது நீங்கள் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுட்டு போகணும். இதை விட்டுறக்கூடாது. நல்ல மார்க் வாங்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இதாவது இந்த மினி மெட்டீரியலில் இருக்கிறதாவது முடிச்சிருக்கீங்களான்னு பார்த்துக்கோங்க. மேத்ஸ் ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு வந்து இந்த மினி மெட்டீரியலையாவது நீங்கள் வந்து நான் சொல்லி கொடுக்க போகிற இந்த வீடியோவை பாருங்கள். இந்த மினி மெட்டீரியலில் பார்த்தனாக்கா உங்களுக்கு மேபி ரொம்ப கஷ்டமாக மேத்ஸ் தெரிகிறவங்களுக்கு டைரெக்டாக இந்த மினி மெட்டீரியல் பார்த்தா கொஞ்சம் கஷ்டம் இருக்கலாம். அதனால் நான் உங்களுக்கு ஈஸியாக சொல்லி கொடுக்குறேன். இந்த சொல்லி கொடுக்குறத வச்சு நீங்கள் வந்துட்டு ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். நான் இது ஃபஸ்ட்டு வீடியோ, இந்த மினி மெட்டீரியல் இல்லை ஃபஸ்ட்டு வீடியோ நான் இங்கே இப்போ பப்ளிஷ் பண்ணுறேன் இந்த அஜஸ் அகாடமியிலேருந்து. இந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக இந்த பல வீடியோ நீங்கள் பார்க்கலாம். இதோட ஃபைனல் குறிக்கோள் என்னன்னாக்கா மேத்ஸில் மினி மெட்டீரியலோட இந்த பிடிஎஃப் எல்லாமே உங்களுக்கு நல்ல விளக்கமாக சொல்லி கொடுக்கறது தான். ஓகேங்களா? அப்போ நம்ம ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்ப்போம். இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா, இஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு கொடுத்துருக்காங்க, வெரிஃபை தட் ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ இன்ட்டு ஏ இஸ் ஈக்குவல் டு டெட்டர்மினன்ட் ஆஃப் ஏ. இது வந்து டெட்டர்மினன்ட். இந்த மாதிரி லைன் போட்டானாக்கா இது வந்து டெட்டர்மினன்ட் இன்ட்டு I2. I2நாக்கா என்னது? I2ன்றது ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். 2/2 ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். ஓகே, சரி. இப்போது ஸோ இதில் வந்து இது I2ன்றது என்னென்னு எழுதிப்போம் நம்ம. I2ன்றது 2/2 ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். அதாவது I2 இஸ் ஈக்குவல் டு I2ன்றது 1001. இது ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். ஓகே, இது ஒரு விஷயம். இது வந்து டெட்டர்மினன்ட். இந்த மாதிரி 2 லைன் போட்டானுக்கு டெட்டர்மினன்ட். இது வந்து அட்ஜாயிண்ட். இது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏடிஜேன்றது அட்ஜாயிண்ட். அட்ஜாயிண்ட் ஆஃப் மேட்ரிக்ஸ் ஏ. மேட்ரிக்ஸ் ஏ இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ அப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க. இது அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போது இந்த ஏ எடுத்துக்கோங்க. ஏ வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா? ஏ வந்து 8 -4 -5 3. இப்போது இந்த எலிமெண்ட் எப்படி வருதுனாக்கா, இதை வந்து மறைங்க, இதுவும் மறைங்க. ஓகே, பாக்கி என்ன இருக்குது அது வந்து இங்கே எழுதணும். அதுதான் ஃபஸ்ட் எலிமெண்ட். ரெண்டாவது எலிமெண்ட் எப்படி எழுதுறது பார்ப்போம். இப்போ இதை எடுத்துட்டு -4 8 -5 3. ஓகே, இப்போ இந்த ரெண்டாவது இடத்துல இப்படி ஒரு லைன் வரைங்க, இப்படி ஒரு கீழே ஒரு லைன் வரைங்க. இங்கே பாக்கி என்ன இருக்குது? இது வந்து -5. ஓகே, இப்போ வந்து என்ன செய்யுங்கனாக்கா, நான் வந்து இது அட்ஜாயிண்ட் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எழுதலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு என்ன செய்கிறோன்னாக்கா, நான் இங்கே வந்து எழுதிட்டு வரேன் 3, பின்ன வந்து அதுக்கு பிறகு -5. ஓகே, -5. நெக்ஸ்ட் எலிமெண்ட் எப்படி கிடைக்கிறதுனா திருப்பி ஏ எழுதுங்க. ஏல வந்துட்டு 8 -4 -5 3. ஓகே, இந்த இடத்துல இருக்க எலிமெண்ட் கண்டுபிடிக்கணும். அப்போ இங்கே இப்படி ஒரு லைனு, இப்படி ஒரு லைன் போட்டால் பாக்கி என்ன இருக்குது? -4 இருக்குது. அப்போ அந்த இடத்துல -4 எழுதுங்க. ஓகே, திருப்பி இந்த மேட்ரிக்ஸ் எடுங்க. ஏ இஸ் ஈக்குவல் டு 8 -4 -5 3. இப்போ வந்துட்டு நாலாவது எலிமெண்ட் கண்டுபிடிக்கணும். நாலாவது எலிமெண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்வீங்க? இங்கே இருக்கிற எலிமெண்ட். ஸோ இதை க்ளோஸ் பண்ணுங்கள். இங்கே வந்துட்டு இதை மாஸ்க் பண்ணுங்கள். இதை 2 மாஸ்க் பண்ணுங்கள். பாக்கி என்னது? 8. ஓகே, இது வந்துட்டு என்ன செய்யணுன்னாக்கா, இப்போ இந்த மேட்ரிக்ஸ் கிடச்சிருக்கு. இனி வந்து என்ன செய்யணுன்னாக்கா, இந்த இடத்துல இருக்க சைனையும் இந்த இடத்துல இருக்க சைனையும் இன்வெர்ட் பண்ணணும். அப்போ இது இன்வெர்ட் பண்ணாக்க என்ன ஆகும் பார்ப்போம். இங்கே மைனஸாக இருந்தால் ப்ளஸ் பண்ணணும், ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸ் பண்ணணும். இங்கேயும் மைனஸாக இருந்தால் ப்ளஸ் பண்ணணும், ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸ் பண்ணணும். 3 5 4 8. இனி என்ன செய்யணும்னா இதை டிரான்ஸ்போஸ் பண்ணணும். டிரான்ஸ்போஸ்னால் என்ன அர்த்தம்னாக்கா, ரோவை காலம் பண்ணணும், காலமை ரோ பண்ணணும். அப்போது 3
3 5 ரோவாக இருக்குது, அது 3 5 காலமாக பண்ணிடுங்க. இங்கே 4 8 ரோவாக இருக்குது, அது 4 8 காலமாக பண்ணிடுங்க. ஓகே, அதுதான் இங்கே வருது. அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏன்றது அப்படி தான் கிடைக்குது. இங்கே 3 5 4 8 புரிஞ்சதுங்களா? இப்படி தான் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கிடைக்குது. ஓகே, இனி நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்பு போவோம். இப்போ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இனி டெட்டர்மினன்ட் ஆஃப் ஏ. டெட்டர்மினன்ட் ஆஃப் ஏ எப்படி கண்டுபிடிப்போம்? டெட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வந்துட்டு 8 8 -4 -5 3. ஓகே, இப்போ இந்த ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். 8 × 3 8 × 3 எவ்வளோ? 24. 8 × 3 24. மைனஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். -5 × -4 வந்துட்டு +20. அது வந்து +20 இங்கே வரும். அப்போ 24 - 20 வந்துட்டு 4. அப்படி தான் டெட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இஸ் 4. இனி ஏ இன்ட்டு இந்த மேட்ரிக்ஸ் இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ, அது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். அதாவது ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏன்னா என்னது? அதை எப்படி பண்ணுவோம் பார்ப்போம். ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏன்றது ஏ மேட்ரிக்ஸ் என்னது? ஏன்றது 8 -4 -5 3. ஓகே, அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ நம்ம ஆல்ரெடி இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அது வந்துட்டு 3 4 5 8. இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகும்? எப்படி மல்டிப்ளை பண்ணுறது? ஃபஸ்ட்டு இதையும் மல்டிப்ளை பண்ணணும். அது ரெண்டு மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 8 3s are 24. பின்ன அதுக்கு பிறகு இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணிட்டோமா? இனி வந்து இதுவும் ப்ளஸ் இதுவும் ப்ளஸ் இது அது மல்டிப்ளை பண்ணால் -4 × 5 வந்துட்டு -20. ஓகே, பின்ன அதே மாதிரி இந்த ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம், ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம். இனி 8 × 4 32. பின்ன -4 × 8 -32. ஓகே, பின்ன இந்த ரோ செகண்ட் ரோ ஃபஸ்ட் காலம், செகண்ட் ரோ செகண்ட் காலம். -5 × 3 வந்துட்டு -15 +3 × 5 is +15. பின்ன -5 × 4 -20 8 × 3 24 +24. ஸோ இதெல்லாம் நம்ம இது பண்ணி பார்த்தோன்னாக்கா இதில் என்ன வரும்னாக்கா 24 - 20 வந்துட்டு 4, 32 - 32 0, -15 + 15 0, 24 - 20 4. அப்படி இங்கே 4 0 0 4ன்னு வருது. ஓகேங்களா? இனி அதே மாதிரி நம்ம இது வந்து ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ இன்ட்டு ஏ வந்துட்டு அதே மாதிரி நம்ம பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு 3 4, அதாவது ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன செய்யணும்னாக்கா 3 இங்கே என்ன போடுற பாருங்கள். அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏன்றது என்னது? அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ நம்ம இங்கே ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அது வந்து 3 4 5 8. 3 4 5 8. அதை இது கூட மல்டிப்ளை பண்ணுங்கள். எது கூட மல்டிப்ளை பண்ணுங்கள்? இன்ட்டு ஏ கூட மல்டிப்ளை பண்ணுங்கள். இன்ட்டு ஏ மல்டிப்ளை ஏன்றது என்னது? 8 -4 -5 3. இப்போ இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம், ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம், அது இங்கே கிடைக்கும் வேல்யூ வரும். 3 × 8 24, 4 × -5 -20. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்துட்டு 3 × -4 -12, 4 × 3 +12. ஓகேங்களா? இனி வந்துட்டு செகண்ட் ரோ ஃபஸ்ட் காலம். இது ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம் வந்து இங்கே வந்துருச்சு. ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம் வந்து இந்த செகண்ட் என்ட்ரி வந்துருச்சு. செகண்ட் ரோ ஃபஸ்ட் காலம் வந்து தேர்ட் என்ட்ரி வந்துடும். செகண்ட் ரோ ஃபஸ்ட் காலம் எப்படி போடும்? 5 × 8 40 -8 5s are 40. பின்ன வந்துட்டு 5 திருப்பி இந்த செகண்ட் ரோ செகண்ட் காலம். இது வந்து 5 × -4 -20, 8 × 3 24 +24. ஸோ இது வந்து நம்ம இது பண்ணாக்கா என்ன வரும்னா 24 - 20 வந்துட்டு 4, -12 + 12 வந்துட்டு 0, 40 - 40 வந்து 0, -20 + 24 வந்துட்டு 4. அப்போ நம்மளுக்கு 4004 வந்துருச்சு. அதுதான் இங்கே வந்திருக்கு பாருங்கள், 4004. ஓகே, லாஸ்ட்டாக டெட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்ட்டு I2. டெட்டர்மினன்ட் ஆஃப் ஏ என்னது?
அது வந்து இங்கே நம்ம பார்க்கலாம் பாருங்கள். இங்கே determinant of A is equal to determinant of 8 minus 4 minus 5 3. இது 8 3s are 24 minus 5 into minus 4 வந்துட்டு 20. அப்போ this is equal to 4. ஓகேங்களா? ஸோ determinant of A is equal to 4. 4 into I2 நான் உங்கள்கிட்ட ஆல்ரெடி சொன்னேன். 4 into I2ன்றது 1001. ஸோ 4 into I2ன்றது 4. இது வந்து 4 into I2ன்றது 4I2ன்றது 4 into 1001. அப்போது 4 into 1 4, 4 into 0 0, 4 into 0 0, 4 into 1 4. அப்போது 4004. அப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வெரிஃபை ஆயிடுச்சு. A into adjacent of A 4004, adjacent A into A வந்து 4004, determinant of A into I2 வந்து 4004. அப்போ அதிலிருந்து எல்லாமே இதெல்லாம் ஈக்குவல்னு ஆயிடுச்சு. அவ்வளோதான் இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணியாச்சு. ஓகே, இனி ரெண்டாவது ப்ராப்ளம் பார்ப்போம். இங்கே ரெண்டாவது ப்ராப்ளம் என்ன கொடுத்துருக்காங்கனாக்கா, ப்ரூவ் தட் த மேட்ரிக்ஸ், இது வந்து எவ்வளோ மேட்ரிக்ஸ், இது 2x2 மேட்ரிக்ஸ், அதாவது 2 rows 2 column இருக்குது. ஓகே, 2x2 மேட்ரிக்ஸ். ப்ரூவ் தட் த 2x2 மேட்ரிக்ஸ் cos theta minus sin theta cos theta is ஆர்த்தகனல்னு ப்ரூவ் பண்ணணும். அப்போது என்னன்னாக்கா, எந்த மேட்ரிக்ஸ் A 2x2 இருக்கட்டும், இல்லை 3x3 இருக்கட்டும், 4x4 இருக்கட்டும், அது எப்போ ஆர்த்தகனல்னாக்கா A டிரான்ஸ்போஸ் A இன்ட்டு A டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். அப்படின்னாக்கா ஒரு மேட்ரிக்ஸ் வந்து ஆர்த்தகனல். ஓகேங்களா? ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்துகிட்டு அதோட டிரான்ஸ்போஸ் எடுத்துகிட்டு அதை ரெண்டு மல்டிப்ளை பண்ணாக்கா நம்மளுக்கு வந்து ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் கிடைக்கணும். அப்போ வந்து அது ஆர்த்தகனல் ஆயிரும். அப்போ நம்ம இது பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு A எடுத்துக்கிட்டோம். A தான் லெட் A, இந்த மேட்ரிக்ஸை ஏன்னு எடுத்துக்கிட்டோம். ஓகே, இது ஓகே. இப்போது A டிரான்ஸ்போஸ்னு என்னது, ரோஸை காலம் பண்ணணும். அப்போது இந்த ரோவை காலம் பண்ணணும். அப்போது காஸ் தீட்டா மைனஸ் தீட்டா வந்துருச்சு. இந்த ரோவை இங்கே காலமாக பண்ணணும். இந்த பாருங்கள், ஃபஸ்ட்டு ரோவை ஃபஸ்ட்டு காலமாக மாற்றிட்டீங்க, அது அப்படி பண்ணணும். காஸ் தீட்டா மைனஸ் தீட்டா. செகண்ட் ரோவை செகண்ட் காலமாக மாற்றிடணும். அப்போ சைன் தீட்டா காஸ் தீட்டா. அப்போது நம்மளுக்கு A டிரான்ஸ்போஸ் வந்துருச்சு. இனி A டிரான்ஸ்போஸ் எப்படி பண்ணுறது? A இன்ட்டு A டிரான்ஸ்போஸ்ன்றது காஸ் தீட்டா, பாருங்கள், காஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா சைன் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா. ஓகே, இது A நான் இங்கே எழுதிட்டேன். பாருங்கள், A டிரான்ஸ்போஸ்ன்றது என்னது? A டிரான்ஸ்போஸ்ன்றது ரெண்டாவது மேட்ரிக்ஸ். அது வந்துட்டு காஸ் தீட்டா சைன் தீட்டா சைன் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டா. ஓகேங்களா? இனி இந்த ரெண்டு மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணணும். அப்போ என்ன செய்கிறது? ஃபஸ்ட்டு ரோ எடுத்துக்கோங்க, ஃபஸ்ட்டு காலம் எடுத்துக்கோங்க, ஃபஸ்ட் எலிமெண்ட்டுக்கு. அப்போது இங்கே வந்து என்ன ஆகும்? காஸ் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா, அது வந்து காஸ் ஸ்கொயர்டு தீட்டா காஸ் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா, பின்ன மைனஸ் சைன் தீட்டா இன்ட்டு மைனஸ் சைன் தீட்டா வந்து ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. ஓகேங்களா? இனி இனி ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம் எடுத்துக்கோங்க. காஸ் தீட்டா இன்ட்டு சைன் தீட்டா காஸ் தீட்டா இன்ட்டு சைன் தீட்டா. ஓகேங்களா? நெக்ஸ்ட், அதாவது நான் என்ன செய்கிறேன்னாக்கா, ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம் எடுத்துருக்கேன். இப்போ ஸோ காஸ் தீட்டா இன்ட்டு சைன் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா ஓகேங்களா? அது முடிஞ்சிருச்சு. இனி வந்து இந்த எலிமெண்ட் எழுதணும். இதுக்கு வந்துட்டு செகண்ட் ரோ ஃபஸ்ட் காலம் எடுத்துக்கணும். அப்போ சைன் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டா இன்ட்டு மைனஸ் சைன் தீட்டா. அது என்னன்னாக்கா மைனஸ் சைன் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா. ஓகேங்களா? இப்போ இனி லாஸ்ட் எலிமெண்ட்டுக்கு செகண்ட் ரோ செகண்ட் காலம் எடுக்கணும். சைன் தீட்டா இன்ட்டு சைன் தீட்டா வந்துட்டு சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா வந்து காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா. ஓகேங்களா? இனி வந்துட்டு சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா என்ன? சைன் ஸ்கொயர் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா வந்துட்டு 1. ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா இது. சைன் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு காஸ் ஸ்கொயர் தீட்டாவோ இல்லை சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா இன்ட்டு காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா, அதுவும் 1. சைன் ஸ்கொயர் A ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் B, காஸ் ஸ்கொயர் A, அதுவும் 1. சைன் ஸ்கொயர் B ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் B, அதுவும் 1.
ஓகே, அந்த அது வந்து ஆங்கிள் சேமாக இருக்கணும். அது வந்து ஸ்கொயர் ஆட் பண்ணாக்கா அது 1 ஆயிரும். இங்கே வந்து காஸ் தீட்டா சைன் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டா, இது வந்து ரெண்டுமே சேம். இங்கே காஸ் தீட்டா சைன்றது சைன் தீட்டா காஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டா, தட் வில் பி 0. ஓகேங்களா, இது எக்ஸ் மைனஸ் எக்ஸ் மாதிரி. இங்கே வந்து இதுவும் அதே மாதிரி தான், சைன் தீட்டா காஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டா, அது எக்ஸ் மைனஸ் எக்ஸ் மாதிரி 0. இங்கே சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா, அது வந்து 1. ஓகேங்களா, இப்படி தான் நம்மளுக்கு இங்கே வந்து 1 வருது. ஸோ 1 0 0 1 I2. ஓகேங்களா, ஸோ ஏஏ டிரான்ஸ்போஸ் வந்துட்டு ஈக்குவல் டு ஐ மேட்ரிக்ஸ்னால நம்மளுக்கு வந்துட்டு இது ஆர்த்தகனல். ஓகேங்களா, இது ஆர்த்தகனல். நம்மளுக்கு ஏ டிரான்ஸ்போஸ் இன்ட்டு ஏவும் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ அடிஷனல் ஸ்டெப்பு நீங்கள் போட்டுக்கோங்க. இது ஏஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஐ போட்டாலே அது ஆர்த்தகனல் தான். எனி மேட்ரிக்ஸ் ஏ இஸ் ஆர்த்தகனல் இஃப் ஏ இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ் இஸ் ஐ. ஓகேங்களா, இது அடிஷனல் ஸ்டெப்பாக ஏ டிரான்ஸ்போஸ் இன்ட்டு ஏ இஸ் ஈக்குவல் டு ஐ மார்க் ஃபுல் இதுக்காக. From 1 into A transpose is equal to A transpose A is equal to I2. I2ன்றது என்னது? ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ், 2/2 ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். Therefore A is orthogonal. ஓகேங்களா, இது புரிஞ்சதுன்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே, இனி நம்ம நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்ப்போம். இங்கே வந்து வெரிஃபை த ப்ராப்பர்ட்டி that A transpose the whole A transpose inverse is equal to A inverse transpose. ஓகேங்களா, with A is equal to 2917. ஓகே, இப்போ இதை எடுத்துப்போம், லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துப்போம். இது வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ஓகேங்களா, இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துப்போம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு இஸ் ஈக்குவல் டு பார்த்தீங்கன்னா ஏ மாத்திரம் எடுத்தால் ஏ வந்துட்டு கொடுத்துருக்காங்க 2917. ஏ டிரான்ஸ்போஸ்ன்றது என்னது? இந்த ரோ வந்து காலம் ஆயிரும். ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட் காலம் ஆயிரும், 2929 காலமாக மாறிடுச்சு. இந்த செகண்ட் ரோ செகண்ட் காலம் ஆயிரும், 17 ஏ டிரான்ஸ்போஸ். ஓகே ஓகேங்களா, இனி வந்து இது இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்வோம்னாக்கா பாருங்கள். இப்போது இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இன்வெர்ஸ் ஆஃப் எனி மேட்ரிக்ஸ் ஏ இன்வெர்ஸ் எனி மேட்ரிக்ஸ் இது ஏ இன்வெர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ பை டெட்டர்மினன்ட் ஆஃப் ஏ, அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ பை டெட்டர்மினன்ட் ஆஃப் ஏ. ஓகேங்களா, ஸோ இந்த ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நம்மளுக்கு என்ன வேணும்? டெட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ஃபஸ்ட் கண்டுபிடிக்கணும். அந்த டெட்டர்மினன்ட் ஆஃப் ஏவும் ஏ டிரான்ஸ்போஸ் டெட்டர்மினன்ட்டும் சேம். ஓகேங்களா, இது வந்து நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி இது. அதனால் இப்போ ஏ இருக்குது, அதோட டெட்டர்மினன்ட் எப்படி கண்டுபிடிப்போம்? இது வந்து டெட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வந்துட்டு 2917. ஓகேங்களா, 2917. இது வந்து 2 into 7 14 இப்படி மல்டிப்ளை பண்ணிக்கணும். மைனஸ் 9 into 1 இந்த சைடு மல்டிப்ளை பண்ணிக்கணும். 9 into 1 9. ஓகேங்களா, 14 minus 9 வந்துட்டு 5. அப்படி தான் நம்மளுக்கு டெட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 5. ஏ டிரான்ஸ்போஸும் நம்ம போட்டு பார்த்துப்போமே. சுஜா தயவுசெய்து ஞானம் அதான் പറഞ്ഞ ஃபஸ்ட்டே. 2917, திஸ் இஸ் 2197, இது வந்து 2197. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2197 இதோட டெட்டர்மினன்ட். இப்போ வந்து 2 into 7 14 minus 1 into 9 9 இஸ் ஈக்குவல் டு 5. ஸோ ஏ டெட்டர்மினன்ட் ஆஃப் ஏவும் சரி டெட்டர்மினன்ட் ஆஃப் ஏ டிரான்ஸ்போஸ் சரி இது ரெண்டும் ஈக்குவல், விச் இஸ் ஈக்குவல் டு 5. ஓகேங்களா, இது வர ஓகே தானே? இப்போ நீங்கள் பாருங்கள், ஏ இன்வெர்ஸ் என்னது? ஏ இன்வெர்ஸ் எடுத்துக்கோங்க. ஏ இன்வெர்ஸ் வந்துட்டு 1 by determinant of A into adjoint of A. 1 by determinant of Aன்றது into adjoint of A, அதை நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஓகேங்களா, இப்போ வந்து அது வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஏ இன்வெர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 by determinant of A. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம adjoint of A கண்டுபிடிக்கணும் அதுக்கு. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு நம்ம adjoint of A கண்டுபிடிக்கணும். நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போடுவோம். ஏன்னா நம்மளுக்கு இங்கே ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, நம்மளுக்கு இங்கே ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணும். பின்ன இந்த இடத்துல ஏ டிரான்ஸ்போஸ் இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஏ டிரான்ஸ்போஸ் இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணும், ஏ டிரான்ஸ்போஸ் இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ ஏ இன்வெர்ஸ் நம்மளுக்கு இங்கே தெரியுது 1 by determinant of A இன்ட்டு இது. ஏ டிரான்ஸ்போஸ் இன்வெர்ஸ் வந்துட்டு 1 by இது determinant of AT adjoint of AT. ஓகே, இது வேறு ஓகே. ஓகேங்களா, இனி நம்ம வந்து ஏ டிரான்ஸ்போஸ் இன்வெர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறாங்க பாருங்கள். ஏ டிரான்ஸ்போஸ் இன்வெர்ஸ் வந்துட்டு ஏ டிரான்ஸ்போஸ் இன்வெர்ஸ்ன்றதுக்கு ஏ டிரான்ஸ்போஸ் இந்த மேட்ரிக்ஸ் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா, இந்த மேட்ரிக்ஸ் எடுத்துக்கோங்க. இதோட இது எப்படி கண்டுபிடிக்கிறது? அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ எப்படி கண்டுபிடிக்கிறது பாருங்கள். 2/2 மேட்ரிக்ஸோட அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. 2/2 மேட்ரிக்ஸோட அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்கிறது எப்படின்னாக்கா, சே
நம்மளுக்கு வந்துட்டு சே 1 2 3 4 இருக்குன்னு வச்சுக்கோங்க. நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ வந்துட்டு இதோட அட்ஜாயின்ட் கண்டுபிடிக்கணும். ஏ இஸ் ஈக்குவல் டு 1 2 3 4ன்னு வச்சுக்கோங்க. இதோட அட்ஜாயின்ட் கண்டுபிடிக்கணும்னாக்கா என்ன செய்யணும்னாக்கா இந்த சைடும் எலிமெண்ட்டை ஸ்வாப் பண்ணணும். அதாவது 4 1 இப்படி ஸ்வாப் ஆயிடணும். ஓகேங்களா? ஒரு செகண்ட், இது ஒரே ஒரு செகண்ட், ஒரு சின்ன இது இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து டெட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சு வச்சிடணும். டெட்டர்மினன்ட் இஸ் ஈக்குவல் டு determinant of A is 4 into 1 4 minus 2 into 3 6 equal to minus 2. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு டெட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சு வச்சுட்டு பின் adjoint of A என்றது 1 by determinant of A. ஓகே, 1 by determinant of A. பின்ன இந்த மேட்ரிக்ஸை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும். 4 1 ஸ்வாப் பண்ணணும். இந்த சைடு 4 1 இப்படி வந்துடும். பின்ன இந்த இடத்துல சைனை வந்து சேஞ்ச் பண்ணணும். ப்ளஸ்ன்றது மைனஸ் ஆகணும், மைனஸ்ன்றது ப்ளஸ் ஆகணும். அவ்வளோதான். அந்த வேல்யூஸை சேஞ்ச் பண்ணக்கூடாது. அப்போ -2 -3. ஓகேங்களா? திஸ் இஸ் ஈக்குவல் டு 1 by determinant of A என்னது -2. ஸோ -1 by 2 4 -2 -3 1. இதுதான் வந்து adjoint of A. புரிஞ்சதுங்களா? நான் உங்களுக்கு ஒரு உதாரணத்தோடு காமிச்சிருக்கேன். ஆக்சுவலி adjoint of A எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றது நம்ம இப்போ வந்துட்டு இங்கே பார்ப்போம். இங்கே வந்து A டிரான்ஸ்போஸ் இந்த டெஃபினிஷன்ஸ் நம்மளுக்கு தெரியும் இங்கே. ஓகே, இப்போ இது பாருங்கள். A டிரான்ஸ்போஸ் ஹோல் இன்வர்ஸ். A டிரான்ஸ்போஸ்ன்றது என்னது? 2197. 2197 ஃபஸ்ட் determinant of A டிரான்ஸ்போஸ் என்னது? இஸ் ஈக்குவல் டு determinant of Aவே. ஸோ அதனால் 1 by determinant of Aன்றது 1 by 5. அப்போ இது ஓகே நம்மளுக்கு. இங்கே இந்த இது எப்படி வருதுனாக்கா இதை எடுத்துக்கோங்க. இதை எடுத்துட்டு இந்த சைடு இருக்க வேல்யூ வந்து ஷஃபிள் பண்ணுங்கள். அதாவது 7 2 ஆயிரும். இங்கே வந்து சைனை மாத்திரம் மாற்றுங்க. இங்கே ப்ளஸ்ன்றது மைனஸ் ஆயிரும், -1. இங்கே +9ன்றது -9 ஆயிரும். ஓகே, அப்படி தான் நம்மளுக்கு இங்கே 7 -1 -9 2ன்னு வருது. ஓகேங்களா? இது A டிரான்ஸ்போஸ் ஹோல் இன்வர்ஸ். இனி A இன்வர்ஸ்க்கும் அதே மாதிரி 1 by determinant of A. determinant of A 5. A என்னது? Aன்றது 2917. 2917 என்ன செய்யணும்? 211 ஃபஸ்ட்டு 2 adjoint of A கண்டுபிடிக்கிறதுக்கு 1 by 5 நம்ம determinant of A கண்டுபிடிச்சிட்டோம். இந்த ரெண்டு வேல்யூ ஸ்வாப் பண்ணணும். அப்போ 7 2 ஆயிரும். இதோட சைனை மாற்றணும். அப்போ இது ப்ளஸ், இது ரெண்டும் ப்ளஸ்ஸு. அப்போ -9 -1. ஓகே, அப்படி தான் இங்கே 1 by 5 7 -1 -9 +2ன்னு வருது. ஓகேங்களா? இது ரெண்டு வந்துருச்சு. இப்போது A இன்வர்ஸ் வந்துருச்சு. இப்போ A இன்வர்ஸோட டிரான்ஸ்போஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது? இது 1 by 5 அப்படியே இருக்கும். இந்த இதை ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம் ஆயிரும். அப்போ 7 -9 7 -9 காலமாக மாறிடும். இங்கே இருக்க ரோ -1 2 வந்துட்டு இங்கே காலமாக மாறிடும். ஓகேங்களா? இப்போ இதிலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது? A டிரான்ஸ்போஸ் த ஹோல் இன்வர்ஸ். இது ரெண்டையும் பாருங்கள். இது ரெண்டையும் நீங்கள் அப்சர்வ் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு 1 by 5 1 by 5 7 -1 -9 2. இங்கே வந்து 1 by 5 7 -1 -9 2. அப்போ இது ரெண்டும் சேம். இதிலேருந்து இது ரெண்டும் A டிரான்ஸ்போஸ் ஹோல் இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு A இன்வர்ஸ் த ஹோல் டிரான்ஸ்போஸ். அப்படி நம்ம இது வெரிஃபை பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஓகே, இதில் டவுட் இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ. ஓகே, இது 4வது ப்ராப்ளம் பார்ப்போம். இஃப் adjoint of A கொடுத்துருக்காங்க. இங்கே adjoint of A நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் A இன்வர்ஸ். ஓகே, A இன்வர்ஸ் என்னது? A இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு, ஓகேங்களா, A இன்வர்ஸ் என்னது? 1 by determinant of A into adjoint of A ஓகே, A இன்வர்ஸ் வந்துட்டு 1 by determinant of A into adjoint of A. இப்போ வந்து நம்மளுக்கு adjoint of A கொடுத்துருக்காங்க. determinant of A கண்டுபிடிங்க ஃபஸ்ட். ஓகேங்களா? இப்போ வந்துட்டு A இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு adjoint of A by determinant of A. A இன்வர்ஸ் கேட்டிருக்காங்க. இப்போ அந்த determinant of A எப்படி கண்டுபிடிப்போம்? இதுதான் இங்கே வந்து நம்மளுக்கு A கொடுக்கல, adjoint of A தான் கொடுத்துருக்காங்க. இப்போ இங்கே தான் நம்மளுக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது. இப்போ வந்து A கொடுத்துருந்தானாக்கா டேரெக்டாக நம்ம determinant of A கண்டுபிடிச்சிருக்கலாம். ஓகேங்களா? இப்போது adjoint of A எப்படி கண்டுபிடிக்கிறது பாருங்கள். இங்கே வந்து determinant of A வந்து adjoint of Aலேருந்து எப்படி கண்டுபிடிப்போம்? அது வந்து இங்கே வந்து இனி ஒரு விஷயம், அதாவது நம்மளுக்கு அப்படி
நம்ம வந்து A inverse equal to இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். 1 by root of determinant of adjoint of A. ஓகேங்களா? determinant of அதாவது A inverse வந்து 1 by root A. ஆனால் வந்து determinant of A வந்து என்ன, அதாவது determinant of A is equal to root of adjoint of A. இது ஞாபகத்தில் வச்சுக்கணும். அப்போது நம்மளுக்கு இங்கே வந்து என்ன ஆகுனாக்கா, இந்த இடத்துல 1 by determinant of A பதில் we can write this as root of adjoint of A into adjoint of A. இங்கே வந்து adjoint of A, இங்கே determinant of adjoint of A. determinant of adjoint of A அதுதான் இங்கே ஞாபகத்தில் வச்சுக்கணும். இங்கே வந்து determinant of adjoint of A. இப்போ determinant of adjoint of A எப்படி கண்டுபிடிப்பீங்க? இந்த ஃபுல் மேட்ரிக்ஸ் adjoint of A. அப்போ இதோட determinant கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? இதோட determinant கண்டுபிடிக்கணும். இது ஓகே இல்லைங்களா நான் சொல்கிறது? அதாவது determinant of A is equal to square root of determinant of adjoint of A. அதனால A inverse equal to 1 by determinant of A adjoint of A. அதனால் இங்கே வந்து determinant of A, ஆனால் நம்மளுக்கு வந்து இங்கே நம்ம determinant of A கண்டுபிடிக்க முடியாது, ஏன்னா A கொடுக்கல நம்மளுக்கு. ஆனால் determinant of Aக்கும் determinant of adjoint of Aக்கும் இதுதான் ரிலேஷன்ஷிப். இந்த ரிலேஷன்ஷிப் ஞாபகத்தில் வச்சுக்கணும். அப்போது அதை வந்து இங்கே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். இஸ் ஈக்குவல் டு 1 by root of determinant of adjoint of A into adjoint of A. ஸோ இந்த ஃபார்முலா வந்துருச்சு. இந்த ஃபார்முலாவை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும்னு இல்லை, நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஃபார்முலா determinant of A is equal to root of adjoint of A. ஸோ அதிலேருந்து இங்கே கிடச்சிருச்சு நம்மளுக்கு. ஓகேங்களா? இப்போ வந்துட்டு பார்த்துக்கோங்க, இங்கே வந்து எப்படி நம்ம determinant of adjoint of A கண்டுபிடிப்போம் பாருங்கள். determinant of adjoint of A is equal to 36. எப்படி இந்த மேட்ரிக்ஸோட adjoint of A ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. அப்போ இதோட determinant கண்டுபிடிக்கணும். இதோட determinant 0 -2 0 6 2 -6 -3 0 6 இதோட determinant கண்டுபிடிக்கணும். this is equal to என்னது? இப்போ இது இங்கே இந்த எலிமெண்ட் ஃபஸ்ட் எலிமெண்ட் என்னது பாருங்கள். இதை வந்து 2 மார்க் பண்ணிடுங்க. அப்போது 2 into 6, இது வந்து 0 into இந்த இது வரும், 0 into இந்த ஃபுல் மேட்ரிக்ஸ் வரும். இந்த சாரி determinant, இந்த determinant வரும் 2 -6 0 6. இது வந்து நம்ம 0 இன்ட்டுனால இது ஃபுல் திங் வந்து 0 ஆயிரும், அது நம்ம இது பண்ணவே வேண்டாம். நெக்ஸ்ட் வந்து -2 எந்த determinant எடுக்கணும்னாக்கா இதை இது பண்ணாக்கா, இங்கேருந்து இது பண்ணாக்கா பாக்கி இருக்கிறது என்னது? பாக்கி determinant என்னது? 6 -6 -3 6. புரிஞ்சதுங்களா? எது சொல்கிறேன்னாக்கா பாருங்கள், ஃபஸ்ட் வந்து 0 இன்ட்டு எடுத்துகிட்டு இது இப்படி எடுக்கணும். செகண்ட் இது வந்துட்டு என்ன செய்யணும்னாக்கா, இது இந்த -2 இன்ட்டு இதை எடுத்துக்கணும். பாருங்கள் காமிக்கிறேன். இதை வந்துட்டு சப்ரஸ் பண்ணும். அப்போது உங்களுக்கு 6 -3 -6 6 கிடைக்கும். ஓகேங்களா? இனி நெக்ஸ்ட்டு லாஸ்ட் வந்து ப்ளஸ்ஸு, இந்த இடத்துல என்னது? +0 இன்ட்டு இந்த எலிமெண்ட் வரும். ஆனால் நம்மளுக்கு 0ன்னு வந்தாலே நம்மளுக்கு போயிடுச்சு. 0 இன்ட்டு எனிதிங் இஸ் 0. அதனால் நம்ம வேறு எதுவுமே நம்ம பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. 0 இன்ட்டு இந்த மேட்ரிக்ஸோட determinant, அதாவது 6 2 -3 0. அப்போது இது வந்து 0 இன்ட்டு 0 வந்துட்டு 0 இன்ட்டு ஹோல் திங் இஸ் 0 தான் ஆல்ரெடி. இங்கே வந்து மைனஸ் இன்ட்டு மைனஸ் வந்து +2 இன்ட்டு இதோடது பார்த்தீங்கன்னா 6 6 36 36 -6 இன்ட்டு 3 18. 6 இன்ட்டு 3 18. இங்கே +0 இன்ட்டு வந்துட்டு 0 தான். ஸோ இது வந்துட்டு 2 இன்ட்டு 36 - 18 வந்து 18. ஸோ 18 இன்ட்டு 2 வந்துட்டு 36. அப்படி தான் இந்த determinant of adjoint of A is equal to 36ன்னு வருது. ஓகேங்களா? இப்போ இது ஓகே நம்மளுக்கு. இப்போ நம்ம பாருங்கள் இது. ஸோ இங்கே வர நம்ம பண்ணிட்டோம். அப்போ 36 வந்துருச்சு. அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் நமக்கு ரூட் ஆஃப் adjoint of A வேணும். அப்போ ரூட் ஆஃப் determinant of adjoint of A ரூட் ஆஃப் 36 வந்து 6. அப்போ இந்த ஃபார்முலாவை இப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் ஆர் மைனஸ் இங்கே வந்து 1/6 இந்த ஃபுல் மேட்ரிக்ஸ். ஓகே, இந்த ஃபுல் மேட்ரிக்ஸ். அப்போ இதை கொஞ்சம் கூட எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம் நம்ம. இது வந்து உள்ளே வந்து 1/6 நம்ம கொண்டு போய்க்கலாம். 1/6 இன்ட்டு 0ன்றது 0.
இது வந்து -2/6. ஓகே, ஆனால் இது வந்து கொஞ்சம் அதோட பெட்டர். இங்கே +or-1/6 இருக்குது. ஆனால் நம்ம அப்படியே விட்டுட்டு இப்படி பண்ணுறது நல்லது. இல்லைனாக்கா இது 2 மேட்ரிக்ஸை எழுத வேண்டியது வரும். 2 மேட்ரிக்ஸை எழுத வேண்டியது வரும். ஒன்று வந்துட்டு இந்த +1/6 மல்டிப்ளை பண்ணணும், இன்னொரு டைம் -1/6 மல்டிப்ளை பண்ணணும். +1/6 மல்டிப்ளை பண்ணணும், இன்னொன்று -1/6 மல்டிப்ளை பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இது மல்டிப்ளை பண்ணி பார்ப்போம். ஆனால் இதோடு நம்ம நிறுத்திக்கலாம். ஆக்சுவலி இது கொடுத்துருக்குற மாதிரி இதோடு நிறுத்திக்கலாம். அது இல்லைனாக்கா நம்மளுக்கு கொஞ்சம் வேலை அதிகம் இருக்குது. ஓகே, ஸோ இதோடு நிறுத்திக்கலாம். அதனால தான் இங்கே வந்து அவங்க உள்ளே மல்டிப்ளை பண்ணல. ஏன்னா இது ரூட்டாக இருக்கிறதுனால +or- நம்மளுக்கு வரும். ரெண்டு வேல்யூஸ் வரும். ஸோ +or- வர்றதுனால இங்கே வந்து இதோடு இங்கே நிறுத்திக்கிறாங்க. ஓகேங்களா? இல்லைனாக்கா இல்லாத பட்சத்தில் நம்ம வந்து ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணணும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி நிறுத்தியிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 3 இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். 3 +or-3யில் ஜஸ்ட் 3 மாத்திரம் இருந்ததுனாக்கா நம்ம இப்போ இது வந்து -2 0 1 2 3 3 4 5 அப்படியெல்லாம் இருந்ததுனாக்கா நம்ம வந்து இதை வந்து ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணி தான் நம்ம ஆன்சரை காமிக்கணும். ஓகே, இந்த இடத்துல நம்ம காமிக்க வேண்டிய இங்கே நிறுத்திக்கலாம். இங்கே ஓகே, இங்கே நிறுத்திட்டோம். ஸோ இதுதான் வந்து ஃபைனல் ஆன்சர். ஓகேங்களா? ஓகே.